ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் மிரர். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் மிரர் தான் நம்ம பார்க்குறோம். யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் மிரர் பற்றி பார்க்குறோம். கன்சிடர் த யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் சீல் த ரேடியஸ் கேபிட்டல் ஆர் டோட்டல் சார்ஜஸ் கியூ. அதாவது கேபிட்டல் ஆர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்துக்கிறோம். அதோட டோட்டல் சார்ஜஸ் வந்து கியூன்னு எடுத்துக்கிறோம். So the electric field the option outside and inside the spherical sound of using the Gauss law. அதாவது ஒரு ஸ்பெரிக்கலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு ஸ்பெரிக்கல் அப்படின்னா இந்த ஸ்பெரிக்கலுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் அவுட் சைடில் இருக்கக்கூடிய பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா கேஸியன் சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ வேல்யூன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஒனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா at a point of the outside the seal r is greater than into a. So first one, for a point outside the sphere, if you consider the capital R resistance இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறீங்க, அதில் இருந்து இந்த சென்டர் ஆஃப் தி ஆர்ஜின்லேருந்து ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸில் at a point P இருக்குது. For the point of the outside the sphere of the large, the spherical Gaussian surface is to the concentrating with a sphere. ஸோ இந்த ஸ்பியர் தானே சொல்லுவோம், ஸ்பெரிக்கல் கேஸியன் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம எடுத்துக்கூடிய ஸ்பியரில் இருந்து இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து கியூ அப்படிங்கிறோம். இதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர் அப்படின்னா இதோட சென்டர் ஆஃப் பாயிண்ட்லேருந்து ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸில் அட் பாயிண்ட் பி இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு கேஸியன் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ லெட் us choose the point P outside the seal is the distance of smaller and the center of the sphere. The charge of the infinitive disturbance of the charge sphere. Hence the electric field must be point is radially outward towards அப்படின்னா q ஃபஸ்ட்டு க்யூவோட விலையில q is greater than or is 0 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அப்படிங்கிறப்ப the electric field வந்து பார்த்தோன்னா must be radially outwardsனால் வெளியே நோக்கி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ q is less than or is equal to 0 அப்படின்னா radially inwardsனால் உள்ளே நோக்கி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So we choose the spherical Gaussian surface radially smaller chooses the total charges enclose the Gaussian surface. So the Gaussian surface Q is equal to the Gaussian surface E vector dot dl vector Q by epsilon. Gauss law படி சொல்லலாம். ஸோ Gauss law படி நம்ம சொல்கிறப்ப இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டிங்கிறது ஸ்மால் amount of point of the same direction outward the direction at all the point of the Gaussian surface same இருக்கும். The magnitude of E electric field is also same all the pointed. So the spherical symmetrical charges distribution. So the E into closed integral Gaussian surface ds equal to q by epsilon naught. In the closed integral dx பதிலாக total Gaussian surface 4 pi r square நம்ம எடுத்துக்கலாம். Substituting the value formula, அப்போ E into இதுக்கு பதில் 4 pi r square into q by epsilon naught. ஸோ E into 4 pi r square q by epsilon naught. அப்போ E into இந்த 4 pi square கீழே வரும். கீழே வந்துட்டு 4 pi r square அப்போ டோட்டல் வெக்டர் ஃபார்முலா E vector is 1 by 4 by epsilon naught q by r square into r dot. ஸோ இதிலே நம்ம தியரி ஒன்று பார்க்குறோம். The electric field radially outwards அப்படின்னா q is greater than 0 outwards. The q is less than 0 radially inwards அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So the previous equations வந்து the electric field outside the seal same as the entry the charge q is concentration of the center of the spherical seals. அப்போ 1.75லேருந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா we infer the electrical field at the point of the outside the seal. ஷீலுக்கு வெளியே இருக்கக்கூடிய will be a same as in the entire charge q is concentration of the center of the spherical seal அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா at a point of the surface of the spherical shell அப்படின்னா என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா at a point of the surface வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் செல்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ இது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாலார் வந்து இதுக்கு ஈக்குவலாக அப்படின்னா அதை கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் at a point spherical small r ஈக்குவல் டு ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து பாருங்கள் E is equal to 1 by 4 by epsilon naught q by capital R square by r cap அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் at a point of the inside the spherical shield at a point inside the spherical shield r is greater than less than r. Consider a point P inside the seal at a distance of r from the center.
the Gaussian surface, the spherical radius of concentrator shown in the figure, applying the Gauss law. So இந்த diagram பாருங்க, for a point inside the sphere, ஸ்பியருக்கு இதாக ஒரு ஸ்பியர் அப்படின்னா இது கேபிட்டல் ஆர் ரேடியஸ் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஸ்மாலாக ரேடியஸில் அட் பாயிண்ட் பி இருக்குது. அப்போ இது ஒரு கேசியன் சர்ஃபேஸ், ஸ்பெரிக்கல் கேசியன் சர்ஃபேஸ் ஸ்மாலர் தென் ஸ்பெரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேசியன் சர்ஃபேஸ் ஈக்குவல் டி வெக்டர் டாய் கியூ பை எப்சிலான் நாட்டு. ஸோ இந்த டிஏ அப்படிங்கிறது 4πr² அப்படின்னு சொல்லலாம். 4πr² அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ 4πr² எடுத்துக்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய கேசியன் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ் டு நோ சார்ஜஸ் இல்லை. அப்போ q = 0ன்னு அப்ளை பண்ணால் எல்லாம் 0 ஆயிரும். அப்போ ஈயோட வேல்யூ என்ன ஆயிரும், 0வாக ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் சீல் இஸ் 0 அட் ஆல் பாயிண்ட் இன்சைட் த செல். இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூ என்னது 0. அப்போ ஸ்பெரிக்கல் சீலில் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் இன்சைடில் ஒரு ஸ்பெரிக்கல் இன்சைடில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட் வந்து டோட்டல் inside the electric field due to uniformly charged spherical seal 0 at the all point inside the seal 0. The graph is plotted with a electrical field the radially distance பாருங்களேன். ரேடியஸ் ஸ்மாலார் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த கேபிட்டல் ஆர் டிஸ்டன்ஸை விட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா அதோட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நம்ம என்ன சொல்கிறோம் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் ஆர் விட அதுக்கு வேல்யூ q/r² அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அதான் ஃபைனல் லிஸ்ட். அப்போ இன்சைட் த ஸ்பெரிக்கல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இன்சைட் த ஸ்பெரிக்கல் சீல் 0, அவுட் சைட் த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது.